வந்து இஞ்சி குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, 6 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் தனியா, முழு தனியா, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சட்டியை ஆன் பண்ணிட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் இதுக்கு. ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நம்ம வந்து உரிச்சு வச்ச இந்த பூண்டு வந்து போட்டுடலாம். இது வந்து 2 முழு பூண்டு. இது எண்ணெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். நம்ம கடைசியாக கிரேவி ஆன பின்னாடி இதில் போட்டுடணும். அந்த கிரேவியில் வந்து இது முழுசாக போட்டுடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, இஞ்சி, இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஸ்லோவாக வறுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. தனியாலாம் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிட்டே வருது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா இந்த கோல்டு இருக்கும்போது, இல்லை ஒரு மாதிரி த்ரோட் வந்து கரன்னு இருக்கும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி தீஞ்சிடும். இஞ்சி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய துண்டு போட்டால் தான் அது வந்து, ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் ஓவராக குக் ஆகிடும். ஸோ அப்போ இஞ்சி ஃப்ளேவர் வராது உங்களுக்கு அந்த குழம்புல நம்ம அரைச்சி போடும்போது. அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டு இந்த மாதிரி வறுக்கும்போது அரைச்சி போடும்போது உங்களுக்கு அந்த இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த தனியா, மிளகு அதோட ஸ்மெல் எல்லாம் வரும். ஸோ அது வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு, வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மண் சட்டியை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்தவுடனே நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இது கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். எதாவது கம்மியாக இருந்தால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இந்த பூண்டு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் போட்டுடலாம். வதக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி
ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட அப்பளம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.